அவரு நம்முடைய கொரட்டூர் பொள்ளாச்சியில் கொரட்டூர் காவல் நிலையத்திலிருந்து SSI போய் அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க. அப்போது அது தெரிகிறது. அதன்பின் 19ஆம் தேதி நம்முடைய திருநாவுக்கரசு என்பவர் KMCH மருத்துவமனையில் அட்மிட் ஆகுதாங்க. இல்லை நான் சொல்லணும்னா நான் பேசல, நான் நடந்த அந்த தீர்ப்பில் தங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குமானால் அருள் கூர்ந்து அவர் தீர்ப்பு முடிச்சோன்னு சொல்லுங்க சார். நீங்க சொல்றதுக்கு உரிமை உண்டு. அவர் தீர்ப்பு வரைக்கும் எழுந்து சொல்லுங்க. வேணாம் சொல்லுங்க முடிச்சு வேணாம் போனா நீங்க தேதி நான் 19ஆம் தேதி தானே வந்திருக்கேன். 19ஆம் தேதிக்கு தானே வந்திருக்கேன். 19ஆம் தேதி இல்ல 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 இரண்டு பேருடைய இல்ல நீங்க கொடுத்த ஆதாரங்களை நான் பார்த்து இரண்டையும் பார்த்தேன். நான் சொல்ற தீர்ப்பை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அவ்வளவுதான் தீர்ப்பு. இல்ல நீங்க பேசக்க விட மாட்டேங்க. அப்ப நான் இல்ல ஆதாரம் கொடுத்துருக்கீங்கன்னா 19ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய சகோதரர் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு கொடுக்கிறார், புகார் மனு கொடுக்கின்றார். அந்த புகார் மனுவை DSP பாருங்கன்னு சொல்றாங்க. அவர் 19ஆம் தேதியிலிருந்து DSP 22ஆம் தேதி தான் பார்க்க முடியுது. அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க பொள்ளாச்சி ஈஸ்டுக்கு. அதுக்கப்புறம் தான் 24ஆம் தேதி அந்த பெண்ணிடம் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் ஒரு கையெழுத்தை வாங்கி ஒரு FIR பதிவு பண்ணியிருக்கு. அதான் உண்மையை தவிர அதில் வேற எந்த இதுவும் இல்லை. ஆகவே நீங்க என்னுடைய அறையில் இதை இத்தோடு முடிச்சுக்கிடுங்கன்னு சொன்னனால அதையே தீர்ப்பாக வழங்குகிறேன். அதோடு நம்ம முடித்துக் கொள்ளலாம்.